காலத்தில் கரூர் மாவட்டத்தையும் திருச்சி மாவட்டத்தையும் இணைக்கக்கூடிய காவிரி கதவணையானது தமிழக அரசால் 300 ரூபாய் கோடி செலவில் 1.5 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட கதவணையாகும். தற்பொழுது காவிரியின் உள்ள நீரின் தரம் என்பது மிகுந்த கட்டுக்குள் உள்ளது. மேலும் உப்புத்தன்மை என்பது அறவே அற்றதாக உள்ளது. அதேபோல சாதாரண எந்த ஒரு குடிமகனும் சரி, விலங்குகளும் சரி, எவ்வித நீர் சுத்திகரிப்பு கருவிகளும் இன்றி இந்த தண்ணீரை நேரடியாக எடுத்து குடிக்கும் அளவிற்கும் பயன்படுத்தும் அளவிற்கும் தரமானதாக உள்ளது. மேலும் இந்த 144 தடை உத்தரவு அமலில் உள்ளதால் காவேரி ஆற்றில் கலக்கக்கூடிய சாயக்கழிவுகள், ஆலைக்கழிவுகள் மற்றும் வீட்டு கழிவுகள் ஆகியவை குறைந்துள்ளதால் தற்பொழுதும் நீரின் தன்மை மேம்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல அரசாங்கம் பல ஆயிரம் கோடி செலவு செய்து நதிகளை சுத்தப்படுத்துவதற்காக திட்டங்களை தீட்டி வருகிறது. ஆனால் இயற்கை என்பது இயற்கை நினைத்தால் மட்டுமே சுத்தப்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் இந்த 144 தடை உத்தரவு உள்ளது. மனிதனின் ஆடுபுள்ளி ஆற்றத்திற்கு இயற்கை வைத்த முற்றுப்புள்ளிதான் இந்த கொரோனா வைரஸ். இயற்கை தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டுள்ளது. இனிமேலும் தொடருமானால் இன்னும் இயற்கை தெளிவாக இருக்கும், மக்களும் தெளிவாக இருப்பார்கள். இந்த தடை உத்தரவு காலம் என்பது மனிதர்களின் பிற்கால வாழ்க்கைக்கும் பிற்கால வாரிசுகளுக்கும் ஒரு நல்ல தூண்டுகோலாக இது அமைந்துள்ளது. அவர்கள் இனிவரும் காலங்களில் சுத்தமான காற்றையும் சுத்தமான நீரையும் சுத்தமான நிலத்தினையும் அனுபவிக்கக்கூடிய தரத்திற்கு இந்த 144 தடை உத்தரவு இந்தியா மட்டுமல்ல உலகமெங்கும் தூய்மைப்படுத்தியுள்ளது. இந்த தூய்மையானது இன்னும் மேலும் இந்த 144 தடை உத்தரவு காலத்தில் ஆற்றில் மணல் குவாரிகளோ மணல் கொள்ளைகளோ எங்கும் நடைபெறவில்லை. அதனால் ஆற்றில் உள்ள மணல் ஆற்றிலேயே இருக்கிறது. அதனால் தண்ணீரும் சுத்தமாக உள்ளது. ஊற்றும் அதிகமாக கிடைக்கிறது. கிணற்றிலும் தண்ணீர் வருகிறது. ஆக மொத்தத்தில் மனிதனுடைய அத்துமீறல்களுக்கு இயற்கை கொடுத்த பரிசுதான் இந்த நோய் தாக்கு. இயற்கை தன்னை செம்மைப்படுத்தி கொண்டுள்ளது, தூய்மைப்படுத்தி கொண்டுள்ளது. காவேரி ஆற்றில் மேட்டூர் கதவணையை விட்டால், மேட்டூர் டேமை விட்டால் அடுத்த பெரிய கதவணை என்பது மாயனூரில் உள்ள கதவணை என்பது மட்டுமே. தற்பொழுது மேட்டூரில் 3000 டிஎம்சி தண்ணீர் குடிதண்ணீருக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த தண்ணீர் மாயனூரில் தற்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பார்த்துக்கோங்க, கடல் போல் தேங்கி இருக்கும். இப்போது குடிநீர் தேவைக்காக மாயனூர் கதவணையிலிருந்து 2000 டிஎம்சி தண்ணீர் திறந்து விடப்படுகிறது.